கூடலூர் சட்டமன்ற தொகுதி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பரபரப்பாக இருக்குது. முதல்ல என்ன பிரச்சனை, என்ன நடக்குது எல்லையில்? 2014-15 காலகட்டத்திலிருந்தே அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது நம்ம தமிழ்நாடுக்கும் அந்த கேரளா அரசுக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. நம்முடைய தமிழக எல்லைக்குள்ள வந்து கேரளா தங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை தமிழ்நாடு எல்லைக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு 200 மீட்டர் உள்ள வந்து வச்சிருக்காங்க. கேரளா அதிகாரிகள் கேரளாவுடைய அரசு அதிகாரிகள் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கூடலூர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதிகமாக? கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாக்கள் வேற ஒரு பேர் இருக்கு, தி ஹெவன். மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் கிடையாது. அங்கே வாழக்கூடிய மக்கள் நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ பேரில் வந்து வனவிலங்கு தாக்கியிருக்கு, யானை தாக்கியிருக்கு, புலி தாக்கியிருக்கிற தகவலை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நூற்றுக்கணக்கான மக்களை யானை, புலி, சிறுத்தை, கரடி போன்ற வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இது வனத்துறை திட்டமிட்டு வனவிலங்குகளை ஏவி விட்டு மனிதர்களை படுகொலை செய்யற ஒரு கொலையை நாங்கள் இந்த பதிவு செய்யறோம். இது எப்படி பார்க்க முடியும்? கூடலூர் தொகுதியோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்குது? என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இதுவரை கிடைச்சிருக்கு கூடலூர் தொகுதி? கூடலூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும் 6 முறை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. அதிமுக 4 முறை. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூடலூர் தொகுதியில் அங்கே படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரினா ஒரே ஒரு அரசு கலை கல்லூரி மட்டும்தான் தொகுதியில் இருக்கு. ஒரே கல்லூரி தான். அந்த அரசு கலை கல்லூரியிலையுமே மாணவர்களுக்கு தேவையான பாடப்பிரிவுகள் இருக்காங்க, அதுவும் கிடையாது. வேலை வாய்ப்புக்கான பாடப்பிரிவுகள் அங்கே இருக்கு அப்படின்னா இப்பயும் கிடையாது. இந்த 2026 இந்த 21 நூற்றாண்டில் இருக்கும், இப்பயுமே அங்கே கிடையாது. ஒருவேளை நீங்கள் கூடலூர் தொகுதியில் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றீங்கன்னா கூடலூர் தொகுதிக்கு என்னென்னலாம் செய்வீங்க? நாமல் கட்சி எல்லாமே 15 ஆண்டுகளில் நிறைய சாதனைகளை மாவட்டத்தில் செஞ்சிருக்கோம். 2011 சிங்கள ராணுவத்திற்கு இந்திய அரசு குன்னூர்ல பயிற்சி கொடுத்தது. ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நேரடியாக போய் மோதி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ராணுவ மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சிங்கள ராணுவர்களை அன்னைக்கே வந்து வெளியேற்றணும்னு சொல்லி போராடி அன்னைக்கு வெளியேற்ற வச்சது நாமல் கட்சி தான். போனா சுடுவான்னு தெரியும், போனா வந்து கைது பண்ணுவாங்கன்னு தெரியும், யாருக்கும் பயப்பு இல்லை. பிரபாகரன் பிள்ளைகள் எப்படி பயப்படுவாங்க? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கூடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தொழில் முனைவர் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட கூடலூர் சட்டமன்ற தொகுதி தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பரபரப்பாக இருக்குது. எல்லை போராட்டம் மீண்டும் வெடிக்கும் சொல்லி சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையோட வந்து ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல என்ன பிரச்சனை, என்ன நடக்குது எல்லையில்? கூடலூர் தொகுதி எல்லாருமே சமூக ஊடகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு கடந்த 2-3 நாட்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பரபரப்புக்கு நின்ற தொகுதியாக மாறி இருக்கு. தொகுதியே எப்படி பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலத்திற்கும் ஒரு எல்லைக்குட்பட்ட தொகுதி தான் கூடலூர் தொகுதி. அதில் நம்ம கேரளாவுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி நம்ம கூடலூர் தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு 8 எல்லைகள் வந்து கூடலூர் தொகுதியிலேருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய வழிகள் இருக்கு. அதில் ஒரு முதன்மையான ஒரு எல்லையாக இருக்குது தாலூர் தமிழ்நாடு. அந்த எல்லை பகுதி தான் முதன்மையான ஒரு பகுதியாக இருக்குது. 2014-15 காலகட்டத்திலிருந்தே அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது நம்ம தமிழ்நாடுக்கும் அந்த கேரளா அரசுக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. அதில் என்ன சிக்கல் அப்படின்னா 2015 ஒரு தனியார் கட்டிடம் இருக்கு. அந்த எல்லைக்கு பக்கத்துல ஒரு 13 சென்ட் ஒரு பழைய கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்தை வந்து டெமாலிஷ் பண்ணி புதுசா மறு உருவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அந்த கட்டிட உரிமையாளர் வந்து நம்முடைய தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு மின்வாரியம் தான் அதுக்கு இணைப்பு கொடுத்துருக்கு. 2015 நம்ம தமிழ்நாடு மின்வாரியமும் அந்த இணைப்பு துண்டிக்கிறதுக்கான எல்லா இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த 2015 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு வந்து அவர் மின்வரி செலுத்தியிருக்காரு, கட்டடத்துக்கான வரி செலுத்தியிருக்காரு. எல்லாமே தமிழ்நாடுடைய சேரங்குடி ஊராட்சின்னு தமிழ்நாடு வரக்கூடிய ஊராட்சி பகுதி, அதுக்கு எல்லா வரியும் செலுத்தியிருக்காரு. அந்த 2015 வந்து அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஜேசிபி வாகனத்தை கொண்டு போய் அந்த கட்டடத்தை இடிச்சிருக்காரு. இதில் சிக்கல் எங்கே உருவாகுதுன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஜேசிபி கொண்டு வந்து பயன்படுத்துறதுக்கு தடை இருக்கு. அப்போ அரசு அதிகாரிகள் போய் கேள்வி முன் வைக்கிறாங்க, நீங்க எந்த அனுமதி, முன் அனுமதி வாங்கணும், பயன்படுத்தணும், முன் அனுமதி வாங்கணும். ஏன்னா மலை மாவட்டம் அப்படின்றனால எந்த அனுமதியோடு வந்து நீங்க அந்த வாகனத்தை பயன்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது அங்கதான் சிக்கல் உருவாகிறது. காரணமா என்னன்னா இந்த இடம் வந்து கேரளாவுடைய இடம், அப்ப நாங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த கட்டட உரிமையாளர் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குறாரு. ஆனா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்குது. தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்குமான இடைப்பட்ட பகுதி. ஆனா அந்த பகுதி தமிழ்நாடுக்கு உட்பட்ட பகுதி, அந்த கட்டிடம் இருக்க பகுதி. 2010 பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டிடம் அது இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளா அரசு பட்டா கொடுத்துருக்கு, WPS பட்டா, அதாவது கண்டிஷன் பட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டா கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு சிக்கலை வந்து புதிய சிக்கலை அந்த கட்டட உரிமையாளர் வந்து கேரளா சார்ந்த நபர் அவர் வந்து அங்கே உருவாக்குறாரு. அப்போ தமிழ்நாடு அதிகாரிகளுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசுக்கு வரி செலுத்தியிருக்காங்க, மின் இணைப்பு தமிழ்நாடோடது, அது எப்படி வந்து கேரளா அரசுடைய பட்டாவை மாறும் அப்படின்ற ஒரு சிக்கல் உருவாகுது.
அப்பையிலிருந்தே அந்த தாளூர் எல்லையும் தமிழ்நாடு எல்லைக்கான சிக்கல் உருவாகுது. இது யாருடைய, அந்த இடம் யாருடைய இடம் அப்படின்னு சொல்லி அப்பவே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார்னு சொல்லி எல்லாருமே அது குறித்தான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு போறாங்க. ஆனா தீர்வு ஏற்படலை. 15 ஆண்டுகளா வந்து தொடர்ச்சியா வந்து அந்த சிக்கல் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ 15 ஆண்டுகள்ல இப்போ அந்த போராட்டம் மீண்டும் வந்து வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன? உடனடியாக ஏன் இந்த போராட்டம் பெருசா இருந்துச்சு? இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, கேரளாக்கு உட்பட்ட அந்த 15 ஊராட்சி வந்து நம்முடைய தமிழக எல்லைக்குள்ள வந்து அந்த பாலத்தை தாண்டி ஒரு 200 மீட்டருக்கு உள்ள வந்து வெல்கம் டு கேரளா, கேரளா தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை தமிழ்நாடு எல்லைக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு 200 மீட்டர் உள்ள வந்து வச்சிருக்காங்க. கேரளா அதிகாரிகள் கேரளாவுடைய அரசு அதிகாரிகள், அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பலகை வைக்கிறதுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய செக் போஸ்ட் இருக்குது. ஆனா நம்ம காவல்துறை அதிகாரிகளும் அங்க உள்ள அலுவலர்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த சிக்கல் நடக்கிறது மாலை நேரங்கள்ல. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அந்த பகுதி பொறுப்பாளர்கள் அந்த நேரத்தில் இரவே போய் அந்த பகுதியில் நின்று அந்த பலகை கலட்டணும், இது எப்படி இங்க வச்சாங்க? ஏன்னா சிக்கல் இந்த 10 ஆண்டுகளா சிக்கல் தொடர்ற ஒரு பகுதி, நீங்க எந்த அனுமதியோட அங்க வச்சீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பி அப்பயே வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட டிஎஸ்பி அவர்கள், இன்ஸ்பெக்டர், காவல்துறை அதிகாரிகள் உட்பட, வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை அப்பயே நடந்துருச்சு. ஆனா இரவு நேரம் என்பதனால நீங்க நாளைக்கு காலையில வாங்க, இது குறித்தான ஒரு தீர்வை கொடுக்குறோம்னு சொல்லி அந்த இதை கலைஞ்சு போயிட்டாங்க. நம்ம பொறுப்பாளர்களும் கலைஞ்சு போயிட்டாங்க. பிறகு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காங்க. நம்முடைய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் காலையில 10 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் வர்றாங்க. கேரளால இருந்து ஒருத்தரும் பேச்சுவார்த்தைக்கு வரல. கேரளால இருந்து அந்த நென்மேனின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி பகுதி, கேரளாக்குள்ள அந்த ஊராட்சி பகுதி, அங்கிருந்து யாரும் வரல. ஆனா அதுக்கு மாறா பாத்தீங்க அப்படின்னா அந்த பலகை வைத்ததற்கான அந்த கேரளாவுடைய அறிவிப்பு பலகை இருக்கு இல்லைங்களா, அந்த பலகையை சுத்தி லத்தியோட கேரளா காவல்துறை ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையை சீருடையோட நிக்க வச்சு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த பலகையில யாரும் கை வச்சு உடைக்க கூடாது, மீறி உடைச்சா காவல்துறை கைது பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லி கேரளா காவல்துறை நிறுத்தி இருக்கு. தமிழ்நாடு எல்லைக்குள்ள தமிழ்நாடு எல்லைக்குள்ள 15 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. தேர்தல் வர்றதுனால நாம கழிச்சு திட்டமிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மீது வைக்கல. நீங்க இதுல நுட்பமா கவனிக்கிறது என்னன்னா, தேர்தல் வந்துருச்சுன்னா அங்க இந்த சிக்கல் தொட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்க கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க வாழக்கூடிய மக்களுடைய கேட்டகரிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மக்களும் வாழ்றாங்க, சகோதர சகோதரிகள் மலையாள மக்களும் வாழ்றாங்க, கன்னட மக்களும் வாழ்றாங்க. இப்ப நாங்க வந்து எங்கள் தேர்தல் அரசியல், நாங்க வந்து எங்களுக்கு மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க செலுத்த மாட்டாங்கன்னு யோசிச்சு அந்த இடத்துல போய் நின்று இருந்தோம்னா இந்த சிக்கல் நாங்கள் தொட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இனவாதமும் மாறக்கூடிய ஒரு சிக்கல் இது. ஆனா நாங்க அப்படி பார்க்கல. அது கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஆமா, நம்ம அதை யோசிக்கல. நம்முடைய ஒரே குறிக்கோள் நம்முடைய எல்லை அங்கே பறி போகக்கூடாது. அதை குறிப்பா கூடலூர் தொகுதியில் வாழக்கூடிய நம்முடைய மலையாள சகோதர சகோதரிகளும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இது கேரளா அரசு வந்து செய்யறது தவறு, இது வந்து திட்டமிட்டு கேரளா அரசு அந்த பலகை கொண்டு உள்ள வைக்குதுன்றது அங்க உள்ள சகோதர சகோதரிகள் தெரியுது. அவங்களுமே இதை உண்மையை கண்டிக்கிறாங்க. எங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விடயங்களும் இது தவறு தான். ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாடுக்கு வரி செலுத்திய ஒரு இடம் அந்த கட்டிடம், இப்போ வந்து கேரளா அரசு உரிமை கொண்டாடுற தவறுன்னு சொல்லி அந்த மக்களே வந்து அதை வந்து அதை ஏத்துக்கிறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட கொண்டு போனீங்களா இதை? இது வருவாய்த்துறையை தாண்டி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இதை எடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ நான் இன்னைக்கு சென்னையில இந்த ஊடகத்தில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல கூட இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நில அளவை அந்த அலுவலர், கமிஷனர் சொல்லக்கூடிய அந்த அலுவலரை சந்திச்சு, ஏன்னா தமிழ்நாட்டுக்கான அரசு அதிகாரி அவர், அந்த பார்டருக்கான எல்லைகளை வர இருக்கக்கூடிய அதிகாரி அவர், அந்த அதிகாரியை சந்தித்து இந்த சிக்கல் குறித்து முறையிட்டு ஒரு கோரிக்கை மனுவையும் அளித்து இதற்கான தீர்வை வந்து உடனடியாக பெற்றுத்தரணும்னு சொல்லி மாவட்டத்தையும் தாண்டி, ஏன்னா நீங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சிக்கல் மக்கள் பிரச்சனை, மக்கள் வாழ்வாதார பிரச்சனைனா அந்த சிக்கல் மாவட்டத்தை தாண்டி வெளியே வர்றது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை தான் அங்கே அரசியல் சூழல் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சென்னை வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம். தேர்தல் வந்து 2026 தேர்தல் வந்து நெருங்கிட்டு வருது. எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் தேர்வில் இறங்கியிருக்காங்க. மாநாடு, கூட்டணி பேச்சாளர் போயிட்டு நாம் தமிழ் வேட்பாளர் அறிவித்து களத்துக்கு வந்து போயிட்டீங்க. பொதுவாக சமவெளியில் இருக்கிற எங்களை போன்ற மக்களுக்கு வந்து மலைப்பிரதேசம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும். ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ சுற்றுலா வந்துட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் தெரியும் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சிக்கல் இருக்குன்னு. கூடலூர் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதிகமாக? நீங்கள் கூடலூர் தொகுதியில் நிறைய சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாக்கள் வேற ஒரு பேர் இருக்கு, தி ஹெவன், அதாவது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி எங்கள் தொகுதியை வந்து நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மலைப்பிரதேசமாவே ஹெவன் தான், சொர்க்கம். அதுவும் கூடுதலாக கூடலூர் நாங்கள் சொல்லுவோம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உதகையை விட குன்னூரை விட 3 தொகுதிகள் இருக்குது. அதை விட கூடலூர் தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கால சூழ்நிலை ரொம்ப அழகாக இருக்கும். மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கம் கிடையாது. அங்கே வாழக்கூடிய மக்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த ஆட்சியாளர்கள் வாக்கு செலுத்தி சொர்க்கத்தில் வாழல, நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லை போராட்டம் முடிச்சு அடுத்த நாளே சென்னை கிளம்பி வந்துட்டு இருக்கோம். சென்னை பயணிச்சு இந்த மக்கள் சிக்கலை இங்கே பேசுகிறவங்க வந்துட்டு இருக்கோம். பயணிச்சு வரக்கூடிய நேரத்தில் கூடலூர் தொகுதியில் தேவசோலை பகுதிகளில் 2 பேரை இன்னைக்கு யானை அடித்து அவங்க இறந்துருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை வந்து எப்படி நாங்கள் சொர்க்கம் சொல்ல முடியும்?
ஏன்னா வனவிலங்கு சிக்கல் அப்படின்றது கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கலா மாறி இருக்கு. ஏன் காட்டுக்குள்ள போய் ஏன் வீடு கட்டுனீங்க அப்படிங்கிற கேள்விலாம் எழுவும்ல. இந்த கேள்வி நீங்க கேட்கல, சோஷியல் மீடியாக்களை பதிவு, அதாவது எல்லாருமே வெளியில, கேக்குறது. அதுதான் வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு வெளியே காட்டுக்குள்ள இருந்து வீடு பார்க்கக்கூடிய கட்டியிருக்காங்க. மக்கள், பெரும்பான்மை மக்களுடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கு. பழங்குடியின மக்களா இருக்கட்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர் மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இத்தனை ஆண்டுகள்ல அந்த காடு சார்ந்தும் அந்த வனவிலங்கும் சார்ந்தும் வாழ்ந்த மக்கள் தான். நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல தான் அந்த வனவிலங்கு தாக்குதல் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வனவிலங்கு தாக்குதல் இந்த அளவுக்கான தீவிரம் அடைய கிடையாது. நாம் தமிழர் கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல எவ்வளவு பேர்ல வனவிலங்கு தாக்கியிருக்கு, யானை தாக்கியிருக்கு, புலி தாக்கின்ற தகவலை நாங்க வாங்கி வச்சிருக்கோம். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் நூற்றுக்கணக்கான மக்களை யானை, புலி, சிறுத்தை, கரடி போன்ற வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த மக்கள் எல்லாமே எப்படிப்பட்ட மக்கள் நினைக்கிறீங்க? இது எல்லா ஆட்சியிலுமே நடக்கக்கூடியதானே. இதுல இருந்து எப்படி நாம் தமிழ்ச்சி அவங்களை மீட்டெடுப்பீங்க? இதுல என்ன தீர்வு காண்பீங்க? இல்ல அதுதான், யானை வருதுன்னா, புலி வருதுன்னா, அந்த பாரு யானை வருது, புலி வருது, நம்ம போய் சண்டை போடுவோம்னு சொல்லி மனித விலங்கு மோதல் கிடையாது. இது வனத்துறை திட்டமிட்டு, அங்க உள்ள நிர்வாகம் திட்டமிட்டு வனவிலங்குகளை ஏவி விட்டு மனிதர்களை படுகொலை செய்யற ஒரு கொலையா நாங்க இந்த இடத்துல பதிவு செய்யறோம். இது எப்படி பார்க்க முடியும்? கூடலூர் பொறுத்த வரைக்கும் வனம் சார்ந்த பதின்னு சொல்றோம். ஆனா அங்க வனமா இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி. குறிப்பிட்ட 10 ஆண்டுகள்ல ஒரு ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வனநிலம் அங்கு வெட்டப்பட்டு அந்த வனநிலம் முற்றிலுமா அங்க அழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்க முன்வைக்கிறோம். எங்கிட்ட எல்லா தரவுகளும் இருக்கு. அப்ப அந்த காடு அங்க காடா இல்ல, வெறும் பார்த்தீனிய செடிகளா, அந்த மண்ணுக்கும் அந்த இயற்கைக்கும் சம்மந்தம் இல்லாத செடி, மரம் செடி கொள்கை தான் அங்க இருக்கு. வெறும் முட்புதர் காடுகள் தான். வனவிலங்குகளுக்கு தேவையான மரங்கள் கிடையாது அங்க. வனவிலங்குகள் என்ன சாப்பிடும்? அதுக்கு தேவையான உணவு என்ன இருக்கும்? அதுக்கு தகுந்த காடுகள் உள்ள கிடையாது. அது வேற வழி இல்லாம இருந்த காடுகளை அழிச்சிட்டாங்க. அது வேற வழி இல்லாம பெரும் தோட்டங்களா மாத்திட்டாங்க. இருந்த காடுகள் பெரும் தோட்டமா மாத்திட்டாங்க. சாதாரண ஒரு ஏழை மக்கள் ஒரு ஏக்கர், அரை ஏக்கர், 2 ஏக்கர்ல டீயை வச்சு அதை ஒரு வேலியை போட்டு பாதுகாத்து அது மூலியமா வயிற்று பிழைப்புக்காக வளர்ச்சிட்டு இருப்பான். அவனை இந்த வனத்துறை மிரட்டும், அந்த வேலியை அகற்ற சொல்லும், அவனுக்கான நெருக்கடியை கொடுக்கும். ஆனா பெரும் முதலாளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் நிலத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த வனத்துறையே பாதுகாப்பு கொடுக்கும். அவனுக்கு அங்க யானை வராது, எதுவும் பண்ணாது. அப்படியே யானை வந்தாலும் அந்த யானை அந்த கரண்ட்ல அடிபட்டு செத்தாலும் வனத்துறை அதை அப்படியே மறைச்சு மூடிடும். அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன முன் வைக்கிறோம் அந்த வனவிலங்கு சிக்கலுக்கு அப்படின்னா, இந்த வனவிலங்கு சிக்கல் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி, வனவிலங்குக்கு தேவையான அந்த உணவும் குடிநீரும் அவங்களுக்கு தேவையானது வனத்துக்குள்ள உருவாக்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே மாவட்ட வன அலுவலர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சோம். ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி கோரிக்கை வச்சோம். எங்களை வனத்துக்குள்ள விடுங்க, ஒரு ஆய்வு நாங்கள் பண்றோம், வனவிலங்கு தேவையான உணவு உற்பத்தி நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு விதைப்பந்துகள் தூவுறோம். விதைப்பந்துகள்ல வனவிலங்கு தேவையான அந்த மரங்களை உருவாக்குறதன் மூலியமா வனவிலங்குகள் அந்த வனத்தை விட்டு வெளியேறாம நாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு ஆய்வு பண்ணும். முதல்ல கூடலூர் தொகுதிக்குள்ள ஏன்னா எங்கேயோ உட்காந்துட்டு யாரோ சென்னையிலயோ இல்ல டெல்லியிலயோ யாரோ உட்காந்துட்டு ஒரு டேபிள் ஒர்க் மூலியமா இதுதான் காடு, இதுதான் மக்கள் வாழ்விட பகுதின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது கிடையாது. இது முறையா ஆய்வு பண்ணும். வனம்னா அங்க எது வனம், மக்கள் வாழ்வு பகுதினா அது எது மக்கள் வாழ்வு பகுதி, முறையான ஆய்வு பண்ணாலே பாதி சிக்கல் தீர்ந்துடும். வனத்துறைக்கு என்ன வேலை? வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாக்கணும். அதுதான் வனத்துறைக்கான வேலை. அதுக்கான கோடிக்கணக்கான நிதி வருடத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனா இதை முறையா வனத்துறை செய்யறது இல்லை. நாங்க பகிர குற்றச்சாட்டு வைக்கிறோம், செய்யறது கிடையாது. அந்த நிதியை பயன்படுத்தி வனவிலங்கு தேவையான உற்பத்தி வனத்துக்குள்ள ஏற்படுத்தினாலே வனவிலங்கு வெளியே வர்றதுக்கான தடுக்கிறதுக்கான வழியை நம்ம செய்யலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலை பிரதேசங்கள் போதுமான கல்வி இன்னும் வரல, மருத்துவம் போய் சேரல அப்படிங்கிறத அப்பப்போ நாங்கள் நியூஸ்ல பார்க்குறோம். கூடலூர் தொகுதியோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இதுவரை கிடைச்சிருக்கு கூடலூர் தொகுதிக்கு? ஒரு சரியான கேள்வி இது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன். நீங்கள் கேட்குற அந்த கேள்வியினுடைய விடயத்திலிருந்து நான் பாதிக்கப்பட்ட ஒரு மகனாக அதை நான் பதிவு செய்கிறேன். கூடலூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக அந்த 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, திமுக அதிமுகன்னு சொல்லி. திமுக மட்டும் 6 முறை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. அதிமுக 4 முறை. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. நீங்கள் ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூடலூர் தொகுதியில் அங்கே படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரினா ஒரே ஒரு அரசு கலை கல்லூரி மட்டும்தான் தொகுதியில் இருக்கு. ஒரு கல்லூரி, ஒரே கல்லூரி தான். ஒரே ஒரு அரசு கொண்டு வந்தது, ஒரே ஒரு அரசு கலை கல்லூரி மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு இத்தனை ஆண்டுகள்ல. அந்த அரசு கலை கல்லூரியிலையுமே மாணவர்களுக்கு தேவையான பாடப்பிரிவுகள் இருக்கான்னு அதுவும் கிடையாது. அப்படி இருந்தா நான் என் ஊர்லயே நான் படிச்சிருப்பேன். நான் என் ஊர்ல படிக்கல. நான் 12ஆம் வகுப்பு முடிச்சு நான் நினைச்ச பாடத்தை படிக்கணும்னு சொல்லி கோவைக்கு தனியார் கல்லூரியில நான் படிச்சிருக்கேன். அந்த கல்லூரியில் அந்த பாடம்பிரிவுகள் கிடையாது. பேருக்கு ஒரு டிகிரி, பேருக்கு ஒரு பிஎஸ்சி, பிகாம், பிபிஏன்னு சொல்லி பேருக்கு ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த காலேஜை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பொறியியல் படிக்கணும், ஒரு மருத்துவம் படிக்கணும். நீங்க மருத்துவம் கூட இப்பதான் உதகையில மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. பொறியியல் படிக்கணும், செவிலியர் படிக்கணும், இந்த மாதிரியான வேற ஏதாவது முக்கியமான பாடப்பிரிவுகள் படிக்கணும்னா வேற வழி இல்லாம நாங்க இங்கிருந்து கோவையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளோ இல்லை இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூர், பெங்களூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேற மாநிலம், அது கர்நாடக மாநிலம், அங்கே போய் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா தேயிலை தோட்டத்தில் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்.
நான் வந்து கல்லூரி கட்டணம் லட்சக்கணக்கில் செலுத்தணும். கோவைக்கு வந்தாலோ இல்லை மைசூருக்கு பெங்களூருக்கு போய் படித்தாலும் கல்லூரி கட்டணம், விடுதியில் உணவுக்கு விடுதிக்கு நான் கட்டணம் கட்டணும். லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு வருடத்துக்கு நான் கட்டி படிக்கணும். இவங்க சம்பளமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இங்கே வேலை செய்யக்கூடிய சாதாரண மக்களுடைய சம்பளமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ என் அம்மா அப்பாலாம் பல நாள் உணவு இருந்தாம பட்டினி கடந்து அந்த பணத்தை சேமிச்சு வச்சு தான் என்னை வந்து ஒரு கிராஜுவேட்டாக வந்து மாற்றி நிறுத்தியிருக்காங்க. அப்போ என்னுடைய அப்பா அம்மா மாதிரி தான் லட்சக்கணக்கான அப்பா அம்மாக்கள் இன்னும் தொகுதியில் இருக்காங்க. வேற வழி இல்லாமல் நீங்கள் கூடலூர் தொகுதியில் தான் அதிகப்படியான மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் இருக்கு, நுண்கடன் நிறுவனங்கள் சொல்லி. அந்த நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் எல்லாமே அதிகப்படியான கடன் வாங்குறது அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக தான். இந்த கூடலூர்ல முக்கியமான சிக்கல் இப்போ பரபரப்பாக பேசப்படுறது செக்ஷன் 70 பிரச்சனை, நில சிக்கல் சொல்லி பேசப்படுது. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக இந்த திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க பிப்ரவரி 16ஆம் தேதி. அந்த அஃபிடவிட்டில் அரசு என்ன குறிப்பிடுதுன்னா, இந்த செக்ஷன் 70 சம்பந்தமான நிலங்கள் கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து அந்த ஜென்ம மொழிப்பு சட்டத்தின் மூலியமாக கொண்டு வரப்பட்ட நிலங்கள் இருக்கு, செக்ஷன் 70 நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களில் ஏற்கனவே தீர்வு காணப்பட்ட நிலங்கள் 45,000க்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்கு. அது போக மீதி இருக்கக்கூடிய 35,986 ஏக்கர் நிலம் வந்து மீதம் இருக்கக்கூடிய நிலம். மக்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வருவாய் கிராமங்களாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏக்கர் நிலங்கள். அது அந்த நிலங்கள்ல இருந்து இப்போ அரசு என்ன வந்து அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னா, வெறும் 3,476 ஏக்கர் மட்டும் மக்கள் வசியோட பகுதிகளா, அதுவும் வருவாய் கிராமங்களா பயன்படுத்திக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 31,510 ஏக்கரை நாங்கள் வனமாக மாற்றிடுறோம், குறிப்பாக பிரிவு 53 கீழே கொண்டு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றிடுறோம்னு சொல்லி இந்த அஃபிடவிட்டில் தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் என்ன நம்ம கட்சி என்ன கேள்வி முன்வைக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே அங்கே நில சிக்கல் இருக்குது, வனவிலங்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா வனம் வந்து வனமாக இல்லைன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அப்போ இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் வனமாக மாற்றுறேன்னு சொல்லி வனவிலங்குகளை அதிகப்படுத்தி அந்த மக்களை கொள்றதுக்கான வேலையை இந்த அஃபிடவிட் மூலியமாக செய்தான்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அதையும் தாண்டி இத்தனை லட்சம் மக்களை வெறும் 3000 ஏக்கர்ல வந்து நீங்க எப்படி வாழ வைக்க போறீங்க? எல்லாத்தையும் ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வாழ ஒரு ஒரு 3 கோழி குஞ்சுகள் தான் அந்த ஒரு கூட்டுல வாழ முடியும்னா, நீங்க 3000 குஞ்சுகளை கொண்டு வந்து அடைக்க முடியும்னா அது எப்படி சாத்தியமாகும்? அதை இது தமிழ்நாடு அரசு முறையா வந்து மறுஆய்வு பண்ணணும். மறுஆய்வு பண்ணி இதை வந்து திரும்ப பெறணும். சட்டமன்ற உறுப்பினர் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த தொகுதியில கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு போராட்டத்தை அரங்கேற்றி இருக்காரு. இது திமுக துரோகம் அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் கட்சி அதிமுகவும் குற்றம் சாட்டுறோம். ஏன்னா அதிமுகவும் அந்த மண்ணை ஆண்டு இருக்காங்க. அவங்க இருந்த ஆட்சி காலத்திலையுமே கூடலூர் தொகுதியில் நில சிக்கல் தீர்க்கப்படாத சிக்கலாக தான் இருந்தது. நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. செக்ஷன் 70 வாழக்கூடிய மக்களை சட்டவிரோத குடியேறிகள் சொல்லி இந்த அதிமுக அரசு சொன்னிச்சு. அப்ப இந்த நில சிக்கலுக்கு வந்து முக்கியமான காரணம் அதிமுகவும் தான். ஆனா இன்னைக்கு தேர்தல் வரனால ஒரு நாடகத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் அங்க தாயகம் திரும்பிய மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய டாண்டி சிக்கல் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 2022 நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பந்தலூருக்கு வந்து அந்த தாயகம் திரும்பிய மக்கள் டாண்டி மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அது எதுக்கு தெரியுமா? அந்த மக்களை அந்த வாழ்விட பகுதிகளில் இருந்து வெளியேற்றதுக்கான வேலையை இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருந்தது. அப்பயும் அதிமுக அரசு செஞ்சது. அந்த பகுதிகளில், அதாவது டாண்டி பகுதிகளில் வனமாக மாற்றி அங்கே குடியிருக்கவங்களாம் அங்கேருந்து வெளியேற்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஓய்வு பெற்ற பெற்றோர்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த வீடை ஒப்படைச்சு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா ஆண்டாண்டு காலம் ரத்தம் சிந்தி அட்டைப்பூச்சி கடியில், பாம்பு கடியில், மலையில், வெயிலில் அந்த அந்த காடுகளை பண்படுத்திய தேயிலை தோட்டங்களை மாற்றி அந்த நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுத்தது வந்து இந்த தொழிலாளர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நஷ்டத்தில் போகுன்ற குற்றச்சாட்டை வச்சு நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நஷ்டத்தில் போகும்? நஷ்டத்தில் போக காரணம் அங்கே வேலை செய்ய தொழிலாளிகளா நிர்வாகம்? தமிழ்நாட்டில் ஒரு துறையை தவிர மற்ற எல்லா துறையுமே நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் இப்போ நாங்கள் என்ன கேள்வி வைக்கிறோன்னா, ஒரு நிர்வாகம் வந்து நஷ்டத்தில் போகுதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று இருக்குல்ல. அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் காரணமா, நிர்வாகம் செய்கிற நிர்வாகிகள் காரணமா? குறிப்பாக டாண்டியை பொறுத்த வரைக்கும் தனியார் டீ வந்து நல்லா பிராண்ட் பண்ணி விற்க முடியுது. ஆனால் டாண்டியை அவங்களால பிராண்ட் பண்ணி விற்க முடியல. அதான் அண்ணன் இப்போ சாட்டையில் பேசுகிறேன், அண்ணன் பந்தலூரில் சாட்டையில் என்ன பேசுனா தெரியுமா? துரானா வந்து நீ பிராண்டியை பிராண்ட் பண்ணி விற்கிற, டாண்டி அவனால பிராண்ட் பண்ண முடியல ஒரு கேள்வி முன் வச்சாரு. அப்போ நீங்க வந்து எல்லாத்துக்கும் விளம்பரம் செய்றீங்க, எல்லாத்துக்கும் பிராண்ட் பண்றீங்க. மக்கள் வந்து ரத்தத்தை சிந்தி உழைக்கிற அந்த தேயிலையை அவங்களால பிராண்ட் பண்ணி விற்க முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி வரும்போது நீங்க, ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட மகன், நான் தேயிலை தொழிலாளருடைய மகன், நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்ததுன்னா ஆனால் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆறான்னா டாண்டியில் விளைவிக்கக்கூடிய தேயிலை உலகத்தரம் வாய்ந்த தேயிலையா மாற்றப்பட்டு உலகத்தரத்தில் அது ஏற்றுமதி செய்யப்படும், பொருளாதார சந்தையை மாற்றப்படும். உலகத்தரத்தில் நாங்கள் வந்து விற்போம் டாண்டியை. நீங்கள் வேணா பாருங்க, இன்னைக்கு ரேஷன் கடையில் எப்படி அரிசி பருப்பெல்லாம் போடுறோன்னா அங்கே தேயிலை போட சொல்கிறோம் இல்லையான்னு பாருங்க. வந்து மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த தேயிலை அது. அதை பிராண்ட் பண்ணி பொருளாதாரத்தை அதிகப்படுத்த முடியும், அந்த மக்கள் வாழ்விலையும் மேம்பட முடியும். நீங்கள் பாருங்க, 1964 சினிமா சாஸ்திர ஒப்பந்தத்தின்படி அந்த மக்கள் வந்து கூப்பிட்டு வராங்க. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மலையத்துக்கு போன மக்கள் அவங்க தேயிலை தோட்டத்துக்கு காப்பி பயிரிடுறதுக்கான.
ஆனால் அங்கிருந்து குடியுரிமை மறுக்கப்பட்டு 64 சினிமா சத்திர ஒப்பந்தப்படி தமிழ்நாடுக்கு மீது கொண்டு வரப்பட்டு கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் குடியமர்த்தப்படுறாங்க. அவங்க குடியமர்த்தும் போது அந்த குடியிருப்புகள் வந்து லைன்ஸ் வீடுகள்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் 5 வீடுகள் கட்டி கொடுத்துருப்பாங்க. கழிவறை அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி காடுகளில் கழிவறை கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் அவங்க வந்த காலகட்டத்தில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த குடியிருப்புகள் அப்படியே தான் இருக்கு. மறுசீரமைப்பு கூட அந்த குடியிருப்பு பண்ணல இவங்க. இப்போ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த கழிவறையை வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கான். அது வரைக்கும் அந்த கழிவறை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மக்கள் பக்கெட் எடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த மக்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து அந்த ஆட்சியாளர்கள் வச்சிருந்தாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் வரும்போது எந்த மக்கள் டாண்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டு வாழ்வியலை தொலைச்சி போனாங்களோ அந்த மக்களுக்கான வாழ்வியலை மேம்படுத்தி அந்த மண்ணில் அந்த மக்களை மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதாரத்தின் மூலியமா அந்த மக்கள் அங்கே வாழ வைக்கப்படுவோம் அப்படின்றத நாங்கள் முன்வைக்கிறோம். அது மூலியமா கூடலூர், அந்த உதகை, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் டூரிசம் ஒரு முக்கியமானது இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு டூரிசத்துக்கு பல கோடிகள் நிதி ஒதுக்குறாங்க. டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு துறை வச்சுருக்காங்க. பல அதிகாரிகள் தமிழ்நாடு முழுக்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. டூரிசத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது? கேரளா பார்த்தீங்க அப்படின்னா 2022 காலகட்டத்தில் அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 35,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுறாங்க டூரிசம் டெவலப் மூலியமா. வெளிப்படையாக அறிவிக்கிறேன், கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடலூர் வராங்க. கூடலூர் வந்து கூடலூர் வழியாக பயணிச்சு தான் உதகைக்கோ இல்லை மைசூருக்கோ அங்கே இருக்கக்கூடிய முதுமலைக்கோ பயணிச்சு போகிறாங்க. ஆனால் கூடலூரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சுற்றுலா மேம்பாடு திட்டமும் இது வரைக்கும் கொண்டு வரல. சமீபத்தில் வந்து ஒரு பூங்கா ப்ராஜெக்ட் கொண்டு வரேன்னு சொல்லி அரசு அறிவிச்சது. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட். அது நாடுகாணின்ற பகுதியில், நாடுகாணி அல்லது எருமாடு இந்த 2 இடத்துல இங்கே கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனுக்காக அந்த ப்ராஜெக்டையுமே அந்த மக்களுக்கு வரவிடாமல் அதை வந்து வேற ஒரு தொகுதிக்கு மாற்றிட்டாங்க. இந்த மாவட்டத்தில் இன்னொரு தொகுதிக்கு அதை மாற்றிட்டாங்க. இப்போ அந்த வந்த ப்ராஜெக்டும் கிடையாது. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சி முனை பகுதியை மேம்படுத்துறதோ இல்லை இருக்கக்கூடிய பூங்காக்களை மேம்படுத்துறதோ எதுவும் அந்த பூங்காவே கிடையாது. ஒரே ஒரு காட்சி முனை மட்டும் இருக்குது, ஊசிமலை பகுதின்னு சொல்லி காட்சி முனை பகுதி இருக்குது. அதை மேம்படுத்தி அதன் மூலியமாக சுற்றுலா வரவை மேம்படுத்துறதுக்கோ எந்த திட்டமும் இவங்க கிடையாது. இது வரைக்கும் கொண்டு மாற கிடையாது. இன்னைக்கு நீ கூடலூரில் வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கோ இல்லை கோவைக்கோ இல்லை கேரளாவுக்கோ போய் சாதாரண கூலி வேலை, கேரளாவில் போய் வீடு வேலை செய்கிறது, திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறதுன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் அந்த வாழ்விட பகுதியில் விட்டு நகர்ந்து இன்னைக்கு இன்னொரு மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க. இல்லை, இதற்கான மாற்று திட்டம் நாம் தமிழ் என்ன கட்டாயம் இருக்கு. அண்ணன் சொல்றதுதான் மண் சார்ந்து வந்து தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களை நாங்கள் வகுப்போம் அண்ணன் சொல்லுவார். நீங்கள் மசனகுடி இருக்கு, மசனகுடி பகுதிகளில் சிங்காரம் மாயார் போன்ற பகுதிகள்லாம் இருக்கு. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா பயன்படுத்தி கைவிடப்பட்ட நிறைய குடியிருப்புகள் அப்படியே இருக்கு. அரசால் பயன்படுத்தி கைவிடப்பட்ட குடியிருப்புகள் அது அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்கு. அதை மீட்டுருவாக்கம் பண்ணணும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீட்டுருவாக்கம் பண்ணி அதை அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுத்துறதுக்கான இதை நம்ம மாற்றலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அரசுக்கும் வருமானம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமானம், கூட்டுறவனுக்கும் சம்பளம் கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய வரவேற்பாளர் சம்பளம் கிடைக்கும், ஓட்டுநருக்கு சம்பளம் கிடைக்கும். இப்படி அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே ஒரு வாழ்வியல் மேம்பாடு கிடைக்கும். அதையும் தாண்டி அதிகப்படியான வாசனை திரவியங்கள் வந்து விளையக்கூடிய இடம் வந்து கூடலூர். அப்போ அதன் மூலியமா நம்ம அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். கூடலூர்ல நல்ல தேயிலை விளைச்சல் இருக்கு. ஆனா அந்த தேயிலையை வந்து மேம்படுத்தி அதுக்கான ஒரு மக்கள் வந்து வராங்க அப்படின்னா தேயிலை தோட்டத்தில் வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அங்க ஒரு மியூசியம் ரெடி பண்ணலாம். எப்படி தேயிலை உருவாக்குறோம், தேயிலை எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, அது ஒரு மியூசியம் உருவாக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணி எப்படி ஊட்டிக்கு வராங்க, ஊட்டிக்கு வரக்கூடிய மக்கள் வந்து கூடலூர்ல இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தை பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் கொண்டு வரல. ஆனால் நாம் தமிழர் கட்சி வரும்போது கட்டாயம் கூடலூர் இந்த மாதிரியான மியூசியம் கொண்டு வரப்படும், பூங்காக்கள் இன்னும் மேம்படுத்தப்படும். இல்லை குறிப்பாக நீங்கள் முதுமலை வன சரணாலயம் இருக்குது, மசனகுடி பாதைகள்லாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காடுகளை இன்னும் மேம்படுத்துவதன் மூலியமாக, அங்கே இருக்கக்கூடிய அந்த யானை முகாம்களை இன்னும் நம்ம சிறப்பாக மேம்படுத்துவதன் மூலியமாக அங்கே இன்னும் வருமானம் ஈட்டக்கூடிய வேலைகள் நம்ம செய்யலாம். ஒருவேளை நீங்கள் கூடலூர் தொகுதியில் வந்து போட்டி போடுறீங்க, போட்டி போட்டு வெற்றி பெற்றீங்கன்னா கூடலூர் தொகுதிக்கு என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் முன் வச்ச கேள்வி, நீங்கள் வென்றா அங்கே என்ன செய்வீங்கன்னு சொல்லி. ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லாமே இந்த 15 ஆண்டுகளில் நிறைய சாதனைகளில் மாவட்டத்தில் செஞ்சுருக்கோம். அதை நான் இப்போ பட்டியலாம் நினைக்கிறேன். 2010 தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்படுது, அரசியல் கட்சியாக மாற்றப்படுகிறது. ஆனால் 2011 குன்னூரில் வெலிங்டன் என்ற ஒரு இராணுவ பயிற்சி முகாமில் சிங்கள இராணுவத்திற்கு இந்திய அரசு குன்னூரில் பயிற்சி கொடுத்தது. சிங்கள இராணுவத்துக்கு அதை நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள், நீங்கள் பாருங்க, ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பிரபாகரனின் பிள்ளைகள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நேரடியாக போய் மோதி அந்த பயிற்சியை அங்கே தடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ராணுவ மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். போனா சுடுவான்னு தெரியும், போனா வந்து கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். ராணுவனாலே மிகப்பெரிய ஒரு அமைப்பு, பயம் இருக்கும் இல்லையா? யாருக்கும் பயப்படல. ஏன்னா பிரபாகரன் பிள்ளைகள் எப்படி பயப்படுவாங்க? எவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம. சிங்கள ராணுவர்களை அன்னைக்கே வந்து வெளியேற்றணும்னு சொல்லி போராடி அன்னைக்கு வெளியேற்ற வச்சது நாம் தமிழர் கட்சி தான்.
அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை 2011 கட்சி உருவாக்குன அடுத்த ஆண்டே நாம் தமிழர் கட்சி அங்கே பதிவு பண்ணியிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை இருக்கு. ஆனால் 2017 நாம் தமிழர் கட்சி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பயணத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதாவது மாவட்டம் தொடங்குற கல்லாறு முதல் கக்கநல்லா வரை கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் ஒட்டுமொத்த மாவட்டம் முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட பொதுமக்கள் கிட்ட இங்கே வந்து பாலித்தீன் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துவதன் மூலியமா என்ன விளைவுகள் ஏற்படும் சொல்லி புரிய வச்சு அந்த பாலித்தீன் பைக்களை நாங்கள் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய துணி பைக்களை கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் மாவட்ட நிர்வாகமே வந்து இங்கே வந்து மாவட்டத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய இதை கொண்டு வந்தாங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச 1 மாதம் 2 மாத காலகட்டத்திலேயே மஸ்டக்குடின்ற பகுதியில், கூடலூர் தொகுதியில் மஸ்டக்குடி பகுதியில் நாட்டு மாடுகள் வந்து உணவில்லாமல் தீவனம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகள் வந்து இறந்துட்டு இருக்கு. ஏன்னா கோடைக்காலம் முழுக்க வறட்சி, எதுவுமே தீவனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே கூட இருக்க விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே நாம் தமிழர் கட்சி முதல்ல அந்த களத்துக்கு போய் ஆய்வு பண்ணோம். பண்ணும்போது எங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் மாடுகள் அங்கே இறந்துட்டு இருக்கு. மாடுகள் வந்து இறந்து கிடந்து அதோடைய அந்த உடல் எல்லாமே மெலிஞ்சு போய் கொண்டு போய் தூக்கி வீசிட்டாங்க. வேற வழி, அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொண்டு போய் காட்டில் வீசிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து மீதி இருக்கக்கூடிய மாடுகளையாவது காப்பாற்றணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி முதல்ல கோரிக்கை வச்சோம். மாவட்டத்தில் கோரிக்கை வச்சோம், கால்நடைத்துறை இருக்கு கோரிக்கை வச்சோம், எதுவுமே பண்ணலை. ஆனால் வேற அந்த மாடுகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள், அங்குள்ள பொறுப்பாளர்கள், நான் உட்பட சேர்ந்து எங்கள் கை காசை போட்டு சொந்த செலவில், கட்சியோட சொந்த செலவில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அந்த மாடுகளை காப்பாற்றுறதுக்கு சாதாரண உணவு கிடையாது, சத்தான உணவுகளை என்ன கொடுத்தா அந்த மாடுகள் வந்து பிழைத்து நிற்குமோ அந்த மாதிரியான உணவுகளை வந்து தேடி பார்த்து வாங்கி அந்த மாடுகளை உயிர்களும் காப்பாற்றிருக்கோம். அது சாதாரண விடயம் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இனவாதம் பேசுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மாடுகளை காப்பாற்றணும் கூட நாங்கள் போராடி இருக்கோம். சாதாரண உயிர் மாடு எங்களுக்கு வாக்கு செலுத்தாது, அந்த மாடு வாக்கு செலுத்த அதிகாரம் வர மாட்டோம். ஆனால் அந்த மாடுகளை உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் அங்கே போராடி இருக்கோம். அந்த மாடுகளை உயிரை காப்பாற்றி இருக்கோம். அது மிகப்பெரிய வரவேற்பா அந்த மண்ணில் மாற்றிருக்கு. நாங்கள் பண்ணதுக்கு பிறகுதான் அப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாரத்துக்கு கழிச்சு போய் அவர் பேருக்கு போய் கொடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா நாங்கள் பண்ணது பார்த்ததுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் வருது, கால்நடைத்துறை வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய சாதனையை அந்த மண்ணில் அந்த மாடுகளை காப்பாற்றி பண்ணியிருக்கு. நீங்கள் மசோடி குறிப்பிட்டிருந்தேன், அந்த பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்க வீடு இல்லாமல், தெருவுக்கு இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து 40 ஆண்டுகள் வச்சு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி முறையாக அந்த மக்கள்கிட்ட என்ன சிக்கல்ன்றதை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சொந்த செலவில் 2 சோலார் மின்விளக்குகளை நாங்கள் முதல்ல பொருத்தி கொடுத்தோம். அதோட மட்டும் நிற்கல, நாங்கள் அந்த விளக்குகளை பொருத்தி கொடுத்து அதோட மட்டும் நாங்கள் நிற்கலை. அதற்கு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த மக்களை அழைத்துட்டு போய் கோரிக்கை வைத்து அந்த மக்களுக்கு முதல் கட்டமாக வந்து மின்சாரம் கொடுக்கணும்னு சொல்லி குறைந்தபட்சம் மின்விளக்காக அமைச்சு கொடுங்க. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பகுதி, அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வனவிலங்கு அந்த பகுதிக்குள்ள வந்து மக்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்க மின்கம்பமாவது பொருத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு தொடர்ச்சியா மின்வாரியத்துறை, மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய மஸ்டங்குடி ஊராட்சி, அந்த 3 நிர்வாகத்தையும் நாங்கள் வலியுறுத்தி இன்னைக்கு 14 மின்கம்பங்களே அந்த மக்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அரசுக்கிட்டம் போராடி பழங்குடியினர் கிராமங்களுக்கு நிறைய இடத்துல தெருவிளக்கம் இல்லாமல் கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய சொல்லுவாங்க, இந்த அதிமுக நிறைய சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அது பண்ணோம் இது பண்ணோம் கூடலூர்னு சொல்லி. குறிப்பாக கூடலூரில் பழங்குடியின மக்களுக்கு தான் அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுகிறது அவங்க வாழ்வில் மேம்பாடுக்கு. ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முறையான சாலை இல்லாமல், தெருவிளக்கு இல்லாமல் இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தான் அந்த பகுதி மக்களுக்கு போராடி சட்ட போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கான தெருவிளக்கு வாங்கி கொடுத்து சாலை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். கூடலூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறீங்க. இந்த கார்த்தி அப்படிங்கிறவர் யார்? கார்த்தி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்தி. நான் வந்து ஒரு தாயகம் திரும்பிய பெற்றோருடைய மகன். அப்பா அம்மா வந்து இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய பெற்றோர்கள். கூடலூர்ல தேயிலை தோட்டத்தில் டாண்டி அப்படின்னு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் தான். அப்பா அம்மா 2 பேருமே இன்றைய காலகட்டம் வரை அங்கே வேலை செய்யக்கூடிய இலையை பறிக்கக்கூடிய. குறிப்பாக வந்து அண்ணன் அரசியல் இந்த எம்எல்ஏக்கு போட்டியிடவங்க வாய்ப்பு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும். நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிற கூடலூர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சாதாரண தேயிலை தோட்டத்தில் இலையை பறிக்கக்கூடிய ஒரு மகனுக்கு இந்த காலத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்றது மிகப்பெரிய புரட்சி. வாடகை இல்லாத குடும்பத்துல இருந்து வந்து. ஆமா, நீங்க ஏன்னா ஒருத்தர் போட்டியிடுறாருன்னா அவங்க அப்பா மாவட்ட செயலாளர் இருப்பாரு, இல்ல முன்னாடி வந்து எம்எல்ஏ நின்று இருப்பாரு, அமைச்சரா இருப்பாரு, அந்த மாதிரி தான் நீங்க எல்லாம் பாக்குறோம். ஆனா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெற்றோர்கள், தேயிலை தோட்டத்துல இலை பறிக்கக்கூடிய பெற்றோர்கள், அவங்க மகன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா அந்த காலத்துல நிற்கிறான். என்னுடைய பள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர்ல நான் படித்தேன். 3 பள்ளிகள் படித்தேன். முதல்ல என்னுடைய 8ஆம் வகுப்பு வரை கல்வி வந்து நான் இருந்த பகுதியிலேயே புளியம்பரை அரசு நடுநிலைப்பள்ளி அங்கேயே படித்தேன். 9, 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா கூடலூரில் சென்ட் மேரிஸ் பள்ளியில் படித்தேன். நான் மீண்டும் 11, 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா அதே கூடலூரில்
ஏன்னா நான் நல்லா படிப்பேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிப்பேன்றனால எங்கள் அப்பா அம்மா நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலான்னு சொல்லி என்னை சென்ட் தாமஸ்ன்ற ஒரு ஆங்கில பள்ளி, அந்த பள்ளியில் சேர்த்து விட்டு என்னுடைய 11, 12ஆம் வகுப்பு படிக்க வச்சாங்க. சரி, 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டேன், கல்லூரி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டு, ஏன்னா அங்கே சரியான நான் சொன்ன மாதிரி கல்லூரி கிடையாது, ஒரே ஒரு கல்லூரி தான். நான் படித்த காலகட்டத்தில் அரசு கல்லூரி கிடையாது, பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக தான் இருந்தது. அப்போ அது பாடப்பிரிவுகளே முழுமையாக கிடையாது, அங்கே பேருக்கு ஒரு டிகிரி படிக்கக்கூடிய டிகிரி தான் இருந்தது. சரி வேண்டான்னு சொல்லி நான் கோவைக்கு வந்து என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் முடித்தேன். பள்ளி முடிச்சு கல்லூரி போகிற கல்லூரி முதலாம் ஆண்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நாமக்கல் கட்சி மீதான ஈர்ப்பு எனக்கு வந்தது. தொடர்ச்சியாக அண்ணனுடைய பேச்சு, அண்ணன் வந்து என்னுடைய கல்லூரிக்கு வந்திருக்காரு, தமிழ் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்து 2013, 14 காலகட்டம் நினைக்கிறேன், அப்போ வந்து வந்திருக்காரு. நான் அண்ணனுடைய பேச்சை நான் அப்படியே கேட்குறேன். தொடர்ச்சியாக அண்ணனுடைய பேச்சு காணொலிகள் மூலிமா கேட்டு அண்ணன் மூலிமா ஈர்க்கப்பட்டு, ஏன்னா அரசியல்னா என்ன, சூழல்னா என்ன, இயற்கைனா என்னன்னு சொல்லி, ஏன்னா அண்ணன் வந்து அரசியல் மட்டும் பேசல, எல்லாமே பேசுறாரு. அதன் மூலியமா ஈர்க்கப்பட்டு இந்த களத்துக்கு வந்து வரப்பட்ட மகன் தான் நான். மாவட்டத்தினுடைய ஐடி விங் செயலாளராக பணி செஞ்சிருக்கேன். அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து மாநில ஐடி விங்குடைய பொறுப்பில் பணி செஞ்சிருக்கேன். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாற்று வேட்பாளராக நான் வந்து என்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். அந்த தேர்தலில் வேட்பாளருக்கான கூட நின்று எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு முந்தின 2021 தேர்தலில் குழு தொகுதியில் போட்டியிட்டேன். எங்கள் அண்ணன் கேதீஸ்வரனுக்கு வந்து ஒரு கணக்காளராக, அவருக்கு ஒரு உதவியாளராக இருந்து அந்த தேர்தலையும் என்னுடைய தேர்தல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக வந்து களத்தில் இயங்கிட்டு இருந்தேன். இந்த தேர்தலில் அண்ணன் வந்து என்ன வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.